Very good morning to all students. Again, I'm visiting you. Continuation of the lesson, the unit 8, nationalism, Gandhian phase. அதாவது தேசியவாதத்தில் காந்தி காலத்தை பற்றி படித்தோம் இல்லையா. நம்மளுடைய கிரேட் ஹீரோ, இந்த கிரேட் வாரியர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காந்தியடிகளுடைய மிகப்பெரிய சாதனைகளை நம்ம பற்றி பார்த்தோம். சால் சத்தியாகிரகா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, ஸோ மெனி மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அவருடைய பணிகள் ரொம்ப தேவைப்படுது இந்திய சுதந்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவருடைய காலங்கள் நிறைய அகிம்சை வழியில் வயலண்ட்டை காட்டக்கூடாது அப்படிங்கிற மெத்தடில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்? ரொம்ப சத்தியமான முறையில், நீதியான முறையில், வாய்மையே வெல்லும், உண்மையை பேசணும், நியாயமாக நம்ம போராடணுங்கிறத சொல்லி கொடுத்து வலியுறுத்தி வந்தார். அவருடைய சீடர்கள் அதை பின்பற்றி வந்தாங்க. பட் சோஃபார் போக 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 பார்த்தீங்கன்னா மயிலா இறகு போடுனா போடாது போல இருக்குது. அதை பிச்சு தான் எடுக்கணுங்கிற நிலைமைக்கு ஆங்கிலேயர்களும் கொஞ்சம் மேலே ஏறிட்டே தான் இருந்தாங்க. அப்போது கொஞ்சம் காந்தியடிகள் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் கோஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அவங்க அரெஸ்ட் பண்ணி காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜாலியன் வாலாபாக் மசக்கர் 1990 நடந்த ஒரு நிகழ்ச்சி, 1922 அதுக்கப்புறம் நடக்கிற சௌரி சௌரா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் உங்களுக்கு அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் போய் அந்த இன்ஸ்டன்ட்லாம் பாருங்கள். ஏன்னா வரலாறு நான் வாயால் சொல்லி உங்களுக்கு விளக்கிறத விட யூ கேன் see the videos, you can understand very easily and it will be restored in your mind always. ஸோ அந்த காந்தியடிகள் நிறைய காரியங்களை நமக்கு செஞ்சுட்டு போகும்போது அநேக நாட்கள் அவர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அம்பேத்கர் அவர் ஜெயிலில் இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யாரை யூஸ் பண்ணுறாங்க? டாக்டர் அம்பேத்கர். he was a youth fellow. அப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர்கிட்ட ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, உடனே அவரை சந்தித்து நம்ம வகுப்புவாத ஒப்பந்தம், அதாவது நம்மளை அந்த டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கறது, உங்களுடைய இனத்துக்கு, தாழ்த்தப்பட்ட இனத்துக்கெலாம் நாங்கள் நிறைய உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்குறோன்னு சொல்லி அவரை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் காந்தியடிகள் அவர்கிட்ட சொல்லி இது ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வரலாற்றில் வருது, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அவரோட பேசி பூனாங்கிற இடத்துல ஒரு பேக் பண்ணி 1932 அந்த பூனா பேக்ட் உருவாகுது. அதன் மூலம் அவர் ஒருங்கிணைக்கிறார் திருப்பி. அப்புறம் அம்பேத்கரும் காந்தியோடு சேர்ந்து இணைந்து பயணம் செய்கிறாருங்கிறதோட நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்து முடிச்சுக்கிறோம். டுடே வாட் we are going to see that is beginning of socialist movement. சரி, காந்தியடிகள் எல்லாம் ஜெயிலில் இருக்கும்போது மற்றவங்களாம் சும்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்புறாங்க. நிறைய பேர் பொதுமக்கள்லேருந்து, அப்புறம் நிறைய சமூக சிந்தனை சீர்திருத்தவாதிகள் எழும்புகிறாங்க. யாரெல்லாம் என்னென்ன பார்ட்லெல்லாம் தங்களுடைய தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் சுதந்திரம் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஞாபகத்தில் நம்ம நிறைய பேர் கொண்டு வர முடியாமல், அவங்களாம் வரலாற்று பக்கங்களில் இடம்பெற முடியாமல் போயிருந்திருக்கலாம். பட் இந்த தடவை பாடத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பேரெல்லாம் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்டில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த சோஷியலிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரை பற்றி பார்க்கலாம்? கம்யூனிஸ்ட் மூமெண்ட். கம்யூனிசம் எங்கே பார்த்தோம்? பொது உடைமை கட்சி. நம்ம பொது உடைமை கட்சியெல்லாம் எங்கெல்லாம் பார்த்துருக்குறோம்? ரஷ்யாவில் பார்த்துருக்கோம், சீனாவில் பார்த்துருக்கோம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்கெல்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவிலையும் சிபிஐ, த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதை ஃபவுண்டட் பை எங்கள் உஸ்பெகிஸ்தான்ங்கிற இடத்துல, டேஷ்கண்டுங்கிற இடத்துல 1920 உருவாக்கப்படுகிறது. அதை யார் உருவாக்குனாங்கன்னா இந்த எம்என் ராய் அப்படிங்கிறவர் தலைமையிலையும், அது மட்டும் இல்லை அபானி முகர்ஜி அண்ட் எம்பிடி ஆச்சாரியா அவங்க மூலமாக உருவாக்கப்படுகிறது. வாட் இஸ் தேர் எய்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா மேட் விகோரஸ் எஃபர்ட் டு சப்ரஸ் த கம்யூனிஸ்ட் மூமெண்ட். ஸோ அந்த என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர்கள் மத்தியிலையும், லேபர்ஸ் மத்தியிலையும், பெசன்ஸ் மத்தியிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யணுங்கிறது அடிப்படையில் இவங்க கொண்டு வரப்போகிற இந்த கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி, எல்லாரும் பொதுவாக இருக்கணும், மக்கள் எல்லாம் சமமாக இருக்கணுங்கிற எண்ணத்தை இந்தியாவிலையும் அவங்க வலியுறுத்த ஆரம்பிக்கும் போது பிரிட்டிஷ் அவங்கள என்ன பண்ணுறாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுகிறாங்க. எஸ்ஏ டேங் இவர் அண்ட் முசாஃபர் அகமத் சிங்காரவேல் அவர் தான் திருப்பி இந்தியாவில் அது உருவாக்கும் போது அதுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கான்பூர் கான்ஸ்பிரன்சி கேஸ் ஆஃப் 1924 கான்பூரில் நடந்த ஒரு சதி திட்ட வேலையில் இவங்களெல்லாம் இணைச்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை போட்டு
நீங்கள் பொது உடைமை கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உங்களை யாரும் ஜெயிலில் போட முடியாது இல்லையா? ஸோ நீங்களாம் சதித்திட்டம் நாச வேலையில் ஈடுபடுறீங்க, நீங்களாம் வந்து ஏதோ வந்து வயலண்ட்டான வேலைகளை செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து இதில் வந்து யார் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஹெல்ட் அட் கான்பூர் 1925. அங்கே யார் தலைமை தாங்கிற ஒரு சொற்பொழிவாற்றுறது சிங்காரவேலருங்கிற ரூட் பண்ணுறாரு. வாட் இஸ் த மோட்டிவ்? பெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகளையும் தொழிலாளர்களுக்கும் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது. அதாவது அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியங்க. ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். இவங்களையும் இப்போ 1920 இந்தியாவிலே இது வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே உஸ்பெகிஸ்தானுங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ இந்தியாவில் ஒன்றா தான் இருந்தது பார்த்திங்களா. இப்போ இந்தியாவில் வந்து சிங்காரவேலர் மூலமாக எஸ்ஏ இவர் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ டாங் இவர் மூலமாகவும் உருவாக்கப்படுகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங் அண்டு எஸ்வி கேட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதிகாரி பிசி ஜோஷி அண்ட் எஸ்எஸ் மிர்ஜாகர், அஷோகத் உஸ்மானி இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிப்பட்ட. ஏன்னா நீங்கள் இங்கேயே வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு இந்தியாவில் சவுத் பகுதியில் இவங்க உருவாக்க ஆரம்பிக்கும் போது, நார்த்தில் வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் போது இவங்களெல்லாம் என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை இவங்க மேலே சுமத்தி அவங்கெல்லாம் ஜெயிலில் தள்ளுறாங்க. அவங்களையும் என்ன பண்ணுறாங்க, மீரட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தீஸ் ஆர் த ஹியூமன் பீயிங்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து நம்ம இவங்களெல்லாம் வரலாற்றில் பார்க்க முடியல. இவங்களாமும் அந்த சிந்தனை ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வெளியே தள்ள வேண்டும். காந்தியடிகள் இங்கே ஜெயிலில் இருக்காங்க. எல்லா காங்கிரஸ் லீடர்ஸும் முக்கியமானவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ நாமளும் சும்மா உட்காரக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு புரட்சிகளை, ஒரு ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து சுதந்திரத்தை பற்றி சிந்திக்கலாம். அப்படிங்கிற சுதந்திரம் வந்து தொய்வடையாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, த நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் சொல்லி பார்க்கும்போது த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வெரி யங் சாம்ஸ்ன்னு சொல்லும்போது சுக்தேவ், ராஜ்குரு அண்ட் பகத்சிங். தீஸ் ஆர் த ஃபெலோஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெலோஸ் இன் டேக்கன் த ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, the youth disillusioned withdrawal of non-cooperation movement. காந்தியடிகள் திடீர்னு சட்டமறுப்பு இயக்கத்தை வாபஸ் வாங்கிறார். ஏன்னா அவர் அங்கே சிறைச்சாலையில் அவரை கம்பல் பண்ணுறாங்க. அதனால் அவர் சட்டமறுப்பு இயக்கத்தை வாபஸ் வாங்கும்போது இளைஞர்களெல்லாம் கொதிச்சு போயிருக்க இளைஞர்கள்லாம் இந்தியாவில் ஒரு பக்கம் அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுடைய வன்முறையை, எங்களோட எதிர்ப்பை காட்டணும், ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும், நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு தங்களுடைய வலிமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டு இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி HRA என்ற இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக ரிபல்லியன் ஆர்ம்டு, நாங்கள் எப்படி பண்ண போகிறோம், யோப்பா நாங்களாம் அந்த அகிம்சையெல்லாம் முடியாது, இனிமேலாம் பார்த்துக்கலாம் நீயா நானாங்கிற நிலைமைக்கு இந்த வாலிபர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். So that continues and what was happened 1925, Ram Prasad Bismil and Ashfaqullah Khan and other help in the train carrying the government money. ஒரு ட்ரெயினில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணம் எடுத்துக்கொண்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொள்ளையடிக்கிறாங்க. அதை கொள்ளையடித்து ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். அது அட் லூட்டப் இன் ககோரி வில்லேஜ் நியர் லக்னோ, அந்த பகுதியில் அந்த ட்ரெயின் கொள்ளையடிக்கப்பட்டு அதில் இருக்க பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்கும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங், சுக்தேவ் அண்ட் தேர் காம்ரேட்ஸ் அவங்களுடைய கூட்டாளிகள்லாம் சேர்ந்து இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அதை மாற்றுறாங்க. இங்கே இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மின்னு வச்சுருக்கதை என்ன பேர் மாற்றுறாங்க, பகத்சிங் வந்தப்புறம் இவர் பகத்சிங் அவர் வந்து ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றுறாரு. ஸோ இதில் அசாசினேட்டட், இதில் என்ன பண்ணுறாங்க, சாண்டர்ஸ், ஹூஸ் தி சாண்டர்ஸ், ஆல் ரிமெம்பர் தட் பிளாக் சைமன் கமிஷன் 1927 நடந்த சைமன் கமிஷனை வராத, கோ பேக் சைமன், கோ பேக்னு அவரை திருப்பி அனுப்புகிறாங்க இல்லையா. 7 பேர் அடங்கிய குழு வந்ததுன்னு சொன்னேன். தட் 7 members was chased out of the India in the airport itself. அதில் முக்கியமான பார்ட் எடுத்தது யாருன்னா லாலா லஜ்பத் ராய். he was beaten by the British. அந்த போலீஸ்காரங்களால் அவர் அடிக்கப்பட்டு அதனால் நிறைய காயப்பட்டு பிற்காலத்தில் அவர் இறந்து போயிட்டார். பிகாஸ் ஆஃப் தட் அந்த முட்னியில் தான் அவர் இறந்து போனார். அந்த சாண்டர்ஸ், அதுக்கு தலைமை வகித்த அந்த சாண்டர்ஸை படுகொலை செய்கிறாங்க, அசாசினேட் பண்ணுறாங்க. ஸோ எங்களை பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த பகத்சிங் along with BK Dutt threw a smoke bomb inside the Central Legislative Assembly in 1929. It was not intended to hurt anyone. They threw the pamphlets and shouted Ingulab Zindabad and long live the
ப்ரொட்டடேரியட் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. வாட் தே ஆர் இண்டிகேட், பகத்சிங்லாம் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ளேயே போயிட்டு, சட்டமன்றத்துக்குள்ளேயே போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க, கண்ணீர் புகை, அந்த புகை குண்டுகளை வீசுறது, உள்ளே வீசி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம் தானே, பாருங்கள் இன்குலா சிந்தாபாத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கோஷமிடுறாங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் உள்ளே போடுறாங்க. நாங்கள் உங்களை இங்கே நிம்மதியாக இருக்க விட மாட்டோம், கிளம்பு பெட்டியெல்லாம் எடு, வெளியே போ அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறதாக இருக்காங்க. தட் ஹி இஸ் கால்டு சூர்யா சென். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அலாங் வித் ராஜ்குரு அரெஸ்டட் அண்ட் சென்டென்ஸ் டு டெத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் அரெஸ்ட் பண்ணி இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1930 சிட்டகாங் ஆர்மர் கான்செப்ட் அவுட் ஆஃப் த சூர்யா சென் அண்ட் ஹிஸ் அசோசியேஷன்ஸ் சர்வைவ்டு ஃபார் தேர் இயர்ஸ் ரைடிங் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டகாங் பகுதியில் வந்து ஆங்கிலேய போர் கருவிகளை வைத்திருக்கக்கூடிய கிடங்கில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, வெடிகுண்டு வீசி அதை தகர்க்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக 3 இயர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபைனலி சூர்யா சென் 1933 சூர்யா சென் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்ட் ஆஃப்டர் த இயர். நாட் ஓன்லி சூர்யா சென், அவரோட சேர்ந்து அவருடைய துணையாக இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் வந்து தூக்கில் போடுறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ யங்காக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி, இந்த ராஜ்குரு, சுக்தேவ், பகத்சிங், சூர்யா சென் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாலிபர்கள் தான். இன்றைக்கு வாலிபர்கள்லாம் எப்படியோ நாட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, ஏதோ செஞ்சிட்ருக்க நாட்களில் அந்த காலத்தில் இன்றைக்கு வாலிபர்கள் எப்படி நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடி தங்கள் இன்னுயிரை இழந்திருக்காங்கங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to see that left movement in the 1930. What do you mean by left movement? இடதுசாரி கட்சிகள்லாம் பதவியில் இல்லாமல் அவங்களுக்கு அப்போஷனாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள். இவங்களுடைய இதில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், இவங்கெல்லாம் முக்கியமான, மினு மசானி, இவங்கெல்லாம் முக்கியமானவங்களாக இருக்காங்க. வாட் இஸ் தேர் டூயிங், என்ன கான்ஸ்பிரன்ஸ் அவங்களுக்குள்ள, கம்யூனிஸ்ட் வேர் கெய்னிங் ஸ்ட்ரெங்க் டியூ டு வேர்ல்ட் வைட் கிரேட் டிப்ரெஷன். பார்த்தீங்கன்னா 1939 to 1945 பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் முடியுது. 1940 பார்த்திங்கன்னா கிரேட் டிப்ரெஷன். நாட் ஓன்லி தட் இந்தியா, வேர்ல்டு வைடில், அதுவும் பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனை ஆட்சி செய்த காலனி, பிரிட்டனுக்கு அங்கே அந்த பாதிப்பு, அங்கே எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா, பொருளாதார பெருமந்தம் அப்படின்ற சூழ்நிலை. அந்த மாதிரி அப்போ பிரிட்டனில் இருந்தால் பிரிட்டனை ஆட்சி செய்து பிரிட்டனுக்கு சொந்தமான காலனிகளே அந்த எதிரொலிப்பு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து டிக்ளைன், ட்ரேடு ரிட்டர்ன்ஸ் ஃபால், அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ் எல்லாமே, வியாபாரங்கள், விவசாயம் எல்லாம் நலிந்து போயிருந்த சூழ்நிலையில் இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கெயின் ஆகுறாங்க. அவங்க வந்து நல்லா அவங்க வந்து யாருக்காக பேசுகிறாங்க, பொது உடைமை கட்சிங்கிறது உழவர்களுக்காகவும் பெசன்ஸ்க்காகவும் தொழிலாளர்களுக்காக தான் பேசப்படுகிறாங்க. ஸோ த பெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் டியூ டு வேஜ் ரிடக்ஷன், அவங்களுக்கு கூலி குறைக்கப்படுகிறது, அவங்களுக்காக பேச வர இந்த இடதுசாரி கட்சிகளில் முக்கியமானவர் மினு மசானிங்கிறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சார்யா நரேந்திர தேவ் அண்ட் மினு மசானி. They believed the negotiation was in the path of socialism and that they would work within the Congress. They worked the main Congress pro-peasanted, pro-workers. அதுதான் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அவங்க, ரியல் ஸ்வராஜ். காந்தியடிகள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ் ஆல்சோ இன் யுவர் லைஃப், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. வாட் இஸ் செட், த ரியல் ஸ்வராஜ் will not come by acquisition of authority by a few, but by the acquisition of the capacity by all to resist authority when abused. Who said this? Is said by M.K. Gandhi, Mohandas Karamchand Gandhi. யாரு, நம்ம கிரேட் ஹீரோ காந்தியடிகள். என்ன சொல்லியிருக்கிறாரு, இவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி ஆக்குங்கப்பா, அவன் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக எல்லாம் பொதுவாக வை, எல்லாரும் உழவனும் ஒன்று தான், பெரிய பணக்காரனும் ஒன்று தான், தொழிலாளர்களும் ஒன்று தான், முதலாளிகளும் ஒன்று தாங்கிற நிலைமையை கொண்டு வா. பண்ணையாட்கள், பெரிய இலைட் பீப்புள், அரிஸ்டோக்ராட் பீப்புளெலாம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுங்கிறதை வலியுறுத்தி சொன்ன இவங்களுக்கு காந்தியடிகள் என்ன கருத்தை முன்வைக்கிறாரு, ரியல் சுவராஜ் will not come by accusation. சுயராஜ்யம் என்பது வந்து ஒரு அதிகாரத்தை பெற்று பதவியில் உட்கார்ந்தது மட்டும் சுயராஜ்யம் கிடையாது, அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி they are abusing what is the capacity by all to resist authority when abused.
அவங்க அந்த ஒரு பதவியை, அந்த அக்யூசேஷனை தவறான முறையில் பயன்படுத்தினால் அதை எல்லாரும் எதிர்க்க தயாராக இருக்கணும். இது நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ் அ சோஷியல் டீச்சராக ஒரு சமுதாயத்திலையோ ஒரு பாலிட்டிக்ஸ்லையோ அரசியல்லையோ நாம் ஓட்டு போட்டு கொண்டு வருகிற தலைவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை தட்டி கேட்க நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கிறதுங்கிறதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை காந்தியடிகள் சொல்லுகிறார். ஸோ எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ தட் அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரு. ஸோ நெக்ஸ்ட் we are going to see that what is that okay, ministries under government of Indian Act 1935. What is that? First Congress ministries. ஓகே, இப்போ காங்கிரஸில் வந்து மினிஸ்டர்ஸாக யார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸில் ஒன்று கூடி அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு அவையை உருவாக்குறாங்க. அதில் அவங்களுடைய என்ன அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்கம் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க சட்டமறுப்பு இயக்கத்தை விட்டு இப்போ வெளியே வந்துடுறாங்க. 1935 அவங்களுக்குன்னு வந்து இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுது. 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். ஸோ இதில் என்ன கியூ ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர் ப்ரொவின்ஷியல் அட்டானமி டார்கெட் செட் ப்ரொவின்ஷியல் மாகாணங்களை பிரித்துடுங்க. அந்த மாகாணங்களில் வந்து இந்திய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதான் டயார்கினா இரட்டை ஆட்சி முறை. ஸோ த கிரியேட்டட் ஆல் இந்தியன் ஃபெடரேஷன் வித் 11 provinces, 6 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்திய மாகாணம்னா வந்து இப்போ இருக்கிறது மாநிலம் சொல்கிறோம் இல்லையா, மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறது வந்து ஸ்டேட் அப்படி கிடையாது, மாகாணங்கள்னால் ஒரு 4 மாகாணங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சவுத்தில் இருக்கிறது மொத்தமே ஒன்றா தான் இருந்திருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. இட் இஸ் கால்டு மாகாணம், ஒரு பெரிய பகுதி. இப்போ சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாகாணங்கள் பிரிக்கப்படுகிறது. 11 ப்ராவின்சஸாக இருக்குது. அதில் அந்த எலெக்ஷனில் 6 ப்ராவின்சஸ்ஸு சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், அதாவது பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு 6 ப்ராவின்சஸாக பிரிக்கப்படுகிறது, எல்லைகள் பிரிக்கப்படுகிறது. ஸோ சாய்ஸ் ஃபார் பிரின்ஸ்லி ஸ்டேட் விச் விஷ் டு ஜாயின் த ஃபெடரேஷன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அந்த 1930 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. ராஜாக்கள் ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க இன்னுமே மக்கள் ஆட்சிக்கு விட்டு கொடுக்கல, டெமோக்ராட்டிக்காக அவங்க வரல. அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது ஓகே, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, மன்னர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், நீங்கள் யார் கூட விருப்பப்படுறீங்களோ, எந்த மாகாணத்தோட இணைய நினைக்கிறீங்களோ அவங்களோட இணைஞ்சிக்கலாம்னு சொல்லி ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆன் தேர் ஒர்க். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க மினிஸ்ட்ரி பதவிக்கு வந்துட்டாங்க. உடனே எடுத்த விட என்னப்பா, இப்போ மினிஸ்ட்ரி பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சம்பளத்தை 50,000 தான் 1,00,000 ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் 1937 காங்கிரஸ் கண்டெஸ்டட் வாஸ் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். காங்கிரஸ் வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கத்தினால எல்லா இடங்களும் அவங்க பாப்புலர் ஆகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 7 out of 11 provinces, 11 provincesல 7 பகுதிகளை அவங்க எலெக்ஷனில் கைப்பற்றுறாங்க. ஃபார்ம்டு மினிஸ்டர் 8 provinces. அதில் வந்து இன்னொன்று வந்து முஸ்லீம் லீக் ஒரு ப்ராவின்ஸாக சேர்ந்து 8 provinces, 8 மாகாணங்களை அவங்க கைக்கொள்கிறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், ஒரிசா, பீகார், யுனைடெட் ப்ராவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ்ங்கிறது. இந்த 7ல் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா, த அஸ்ஸாம் கொலைஷன் கவர்மெண்ட் வித் த அஸ்ஸாம் வேலி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முஸ்லீம் லீக்கும் சேர்றாங்க. ஸோ பார்ட்டி லெட் பை த முகமது சடுல்லாவால் நடத்தப்படுகிறது. சரி, இவங்களுடைய காங்கிரஸ் கூட சேர்ந்து ஒரு முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டியில் இணைஞ்சு 8 ப்ராவின்சஸை அவங்க கை கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த டயார்கி உள்ளாட்சி மாகாணங்களே அவங்க அடிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுறவங்க இவங்களாம். அப்போ சென்ட்ரலுக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் தலைமையில் இருப்பாங்க. இரட்டை ஆட்சி முறை. அப்போ தான் இதுதான் டயார்கின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை தான் செஞ்சுட்ருக்கோம். சென்ட்ரலில் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, நமக்கு எப்படி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரோ அப்போ பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறாங்க. நம்முடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் ஆட்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு தாக்கல் ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க நமக்கு என்ன தேவைகளோ அவங்களாம் அமைச்சு கொடுப்பாங்க இல்லையா. தட் இஸ் கால்டு டயார்கி. ஸோ த சேலரி டிடக்ஷன் 2000 to 500 மந்த். பாருங்கள், 2000 சம்பளத்துலேருந்து 500 சம்பளத்துக்கு குறைக்கப்படுகிறது. ரிப்பீல்டு எமர்ஜென்சி பவர் ஆக்ட்ஸ். அவங்களுக்கு எந்த அவசர கால நடவடிக்கை, அவசரமாக ஏதாவது என்னோடய பிரசிடென்சிக்கு ஏதாவது அவசரமான நிலைமைனா நான் சென்ட்ரல்லாம் கேட்க வேண்டாம், நானே முடிவெடுக்கலாம். அதே மாதிரி லிஃப்டட் பேன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எக்ஸப்ட் சிபிஐ. ஸோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து அவங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் மெசர்ஸ் ரெடியூசிங் த இன்டெப்ட்னஸ் ஆஃப் த பெசன்ட்ரி.
உழவர்களுக்கு கடன் பட்டிருந்தால் அந்த கடன் தொகையெல்லாம் அவங்களுக்கு நிலுவை தள்ளிவிடப்படுது. கடன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி லேபரோடைய அந்த அவங்களோட வேலை செய்யக்கூடிய அந்த வேலை நாட்கள் குறைப்பது, சம்பளத்தை அதிகரிப்பது, அந்த மாதிரி டைமிங்கை குறைக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு செய்யப்படுது. அப்புறம் ரிமூவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நேஷ்னல் ப்ரெஸ். அப்புறம் என்ன பண்ணாங்க, ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ வர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னு சொல்லும்போது அந்தந்த வட்டார இருக்கக்கூடிய மொழியில் என்னென்ன பேசப்படுது, என்ன நடக்குதோ அது அந்தந்த செய்திகளில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு கூட தடைகளை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ரிப்போர்ட்டிங் பை த சிஐடி ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் டிஸ்கண்டினியூடு. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்லாம் வந்து என்ன பண்ணணும், சிஐடி வச்சு அது கண்காணிக்கப்பட்டது. அது வந்து செய்யக்கூடாது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏதாவது பேசுருவோமுங்கிறது அதை வந்து சிஐடி போலீஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அது செய்யக்கூடாது. எங்கள் மாகாணத்துக்குள்ளே நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோமோ அதை நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் மினிஸ்டர் பண்ணாங்க. டெம்பிள் என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் பாஸ்டு. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் பெய்டு டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். டெம்பிள் என்ட்ரி மக்கள் வந்து அந்த அன்டச்சபிலிட்டியில் இருந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எல்லாருக்கும் கோயில் அதற்கு சமம், எல்லோரும் உள்ளே போகலாங்கிற சூழ்நிலையும், அப்புறம் எஜுகேஷனுக்காகவும் பப்ளிக் ஹெல்த்துக்காகவும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு காங்கிரஸ் மினிஸ்டர் உள்ள வந்து சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ் பவர்ஸ்லாம் வந்து குறைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம், ரெசிக்னேஷன் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் செகண்ட் வேர்ல்ட் வார் broke out. The colonial government of India entered the war on behalf of the Allies without consulting the Congress ministries. The 1940 he அப்படின்னு போட்டிருக்காங்க. he யாருன்னு கேட்டிங்கன்னா ஜின்னா was demanding a separate state of the Muslims. இங்கே என்ன நடக்குது, ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1939 ஆரம்பித்த 2ஆம் உலக போர் நடக்குதுல, வேர்ல்டு வைட் இந்த வேர்ல்டு வாரில் இந்தியாவை வந்து நம்ம மாகாணங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மினிஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் அவங்கள போரில் ஈடுபடுத்துகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அது வந்து காங்கிரஸ் மினிஸ்டர்ஸும் முஸ்லீம் லீக்குமே சேர்ந்து அதை ஒத்துக்காதனால நாங்கள் பதவி விலகிறோம் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா சைட்லேருந்து நிறைய உயிரிழப்பு, நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கிறோம். யாருக்காக, பிரிட்டன் வந்து போரில் கலந்துக்கிட்ட உலக போரில் இந்தியாவுக்கு நாட் டைரக்ட் கான்டாக்ட் வித் த வேர்ல்டு வார், பிரிட்டனுக்காக நம்ம போனோம். நிறைய நம்ம வி லாஸ் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் தட். ஸோ அதனால செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பட் வந்து நமக்கு நிறைய வந்து இந்த குழந்தைங்களுக்கு மிட்டாய் காமிப்பாங்க பார்த்திங்கன்னா, சாக்லேட் உங்களுக்கு வந்து நான் டொமினியன்ஸ் கொடுத்துருவேன், உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம், அதுக்காக பேச போகிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே நம்மளை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்க்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் அங்கே நடந்துட்டுருக்கு. 1939 to 45 நடந்துட்டுருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1930 சுபாஷ் சந்திர போஸ் became the president of the Congress by defeating the பட்டாபி சீதாராமையா, த கேண்டிடேட் ஆஃப் காந்தி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் லீடராகவும் நிற்கலை, அவர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு இந்த பதவி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தால் அவருக்கு பதிலாக அவருடைய வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா நிற்கிறாரு. ஆனால் அவரை தோற்கடித்து சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறுகிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறுறது காந்தியடிகள் அதை வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. காந்தியடிகள் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் லீடராக இருக்கிறத விரும்பாத சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் த போஸ்ட் அண்ட் ஹி ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கிறார். அதாவது முற்போக்கு கூட்டணியை அவர் தனியாக போய் பிரிஞ்சு ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் த குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இப்படியே நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு காலகட்டம் போகும்போது காந்தியடிகள் வழியை பின்பற்றி வரும்போது காந்திக்கே பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு, வெளியே போ அப்படிங்கிற சூழ்நிலை. அஹிம்சையாலும் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, வாங்க பழகலாம் அப்படி, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் இருங்கப்பான்னு சொல்கிறது போக காந்தியடிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சார், வெளியே போங்க, வெளியே போ, வெள்ளையனே வெளியே, குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். அப்புறம் என்ன அவர் என்கரேஜ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓகே 1939 அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்தியர்களையும் அந்த வாரில் பங்கெடுக்க வச்சுருக்காங்க. அப்போ லின்லித்கோ அவர் தான் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அந்த நேரத்தில் 1940 பிரிட்டிஷில். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆகஸ்ட் 1940 the Viceroy லின்லித்கோ மேட் an offer return for Congress support for the war effort. நீங்கள் வந்து உங்களுடைய இந்தியர்கள்லாம் வந்து எங்களுக்கு வாரில் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
வாட் இஸ் இட்னா, நான் உங்களுக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட் கொடுக்குறேன், இந்தியாவை ஒரு டொமினியன் ஸ்டேட் ஆகுறேன். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு தன்னாட்சி கொடுக்கப்படும், ஆனால் வந்து நீங்கள் எப்போவுமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? பூர்ண ஸ்வராஜ், சுயராஜ்யம், யாருடைய தலையிட எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நாட்டை ஆள்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் எங்களை கைட் பண்ண வேண்டாம், நீ எங்களை விட்டு வெளியே போ, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி, இது எங்கள் ஏரியா உள்ளே வராதுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இவங்க திருப்பி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டுமா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா, உனக்கு அது வாங்கி தரட்டுமா, நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் நம்ம இப்போல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கெல்லாம் மக்கு கிடையாது, நம்ம முன்னேறிட்டோம். ஸோ அதனால் டொமினியன் ஸ்டேட்டை பற்றி காந்தியடிகள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் அதுக்காக என்ன பண்ணுறாங்க? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் சொல்கிறாரு. இப்போ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வாங்க, நம்ம சத்தியாகிரகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதில் வினோபாவே அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு ஆரம்பித்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 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 கொஞ்ச நாட்கள் இது நடந்துகிட்டே இருந்தது. அவங்கவுங்க சத்தியாகிரகம் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து. அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு யார் பொறுப்பு? ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து சரி காந்தியடிகளை அமைதிப்படுத்துறதுக்காக கிரிப்ஸ் மிஷன், இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. இங்கே என்ன செய்கிறாங்க? The British government sent a mission under the cabinet minister Sir Stafford Cripps. The Japanese knocked at the doors of India. இந்த சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, the negotiation failed, the British was not willing to transfer immediately. The Cripps mission offered என்ன பண்ணுறாங்க? கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார். எப்போ கொடுப்பேன்? நாங்கள் வாரெலாம் முடிச்சிடுறோம், வாரில் வெற்றியாக தோல்வியாக பார்த்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? டொமினியன், உங்களுக்கு தனியாக கொடுத்துறோம்ப்பா, உங்கள் நாடை நாங்கள் தொடமாட்டோம்ப்பான்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்தியன் பிரின்சஸ் குட் சைன் செப்பரேட் எக்ரிமெண்ட் வித் த பிரிட்டிஷ் implying the acceptance of that demand of Pakistan. ஸோ பாகிஸ்தான் தனியாக டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முகமது அலி ஜின்னா என்ன சொல்லிட்டாரு? எனக்கு வந்து தனியாக நாடு கொடுத்துருங்க. அவர் என்ன கேட்டார்? 1/3 நாங்கள் இருக்கணும், அசம்பிளியில் நாங்கள் இருக்கணும், முஸ்லீம். ஏன்னா முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி, ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டி இன் இந்தியா, முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து மைனாரிட்டி கமிட்டி. அப்போ வரும்போது அவர் வந்து கேட்குறாரு, 1/3 எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது அது காந்தியடிகள் ஒத்துக்கலை. அப்போ காங்கிரஸ் லீடர்ஸ் அது யாரும் ஒத்துக்காதால அது அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? வேண்டாம், முஸ்லீம்ஸ் தனியாக நாடு கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி வாட் செப்பரேட் ஸ்டேட் அவர் டிமாண்ட் பண்ணுறாரு. அதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம்? நீங்கள் அக்செப்டன்ஸ் ஃபார் த டிமாண்ட் ஆஃப் பாகிஸ்தானுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர், இப்போ இன்றைக்கி கூட காஷ்மீருக்கு ஏன் பாகிஸ்தான் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஷ்மீரை ஆண்டுட்டு இருந்த மன்னன் வந்து யார்? ஹிந்து. மக்கள் வந்து முஸ்லீம். அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு? அவர் தான் ராஜா. அவர் என்ன சொல்லிட்டாரு? நிறைய பேர் மக்கள் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறார்? நான் இந்தியாவோட இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லி அந்த காலத்தில் அவர் முடிவெடுத்ததால தான் நம்ம இந்தியாவோட இருக்குது காஷ்மீர், இல்லாட்டி அங்கே போயிருக்கோம். ஆனால் மக்களுக்கு எங்கே போகணும்? காஷ்மீர் பாகிஸ்தானோட போகணும்னு விருப்பம். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இன்றைக்கும் அந்த இழுப்பறி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அது ஒரு இது கொடுத்தாங்க, ஆஃபர் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் த டிஃபென்ஸ் டியூரிங் த வார். ஆனால் யார் டிஃபென்ஸ்னால் யார்? இராணுவ படை, போலீஸ் அதிகாரங்களை யார் கைவசம் இருக்கும்? பிரிட்டிஷ் கைவசம் தான் இருக்கும். ஆனால் இதை வந்து என்ன சொல்லிட்டாங்க? காந்தியடிகளும் சரி, முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் லீடர்ஸுமே இதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ தட் it was failed, the proposal was failed. காந்தி the proposal as a post dated check on a crashing bank. அவர் என்ன சொல்லிட்டாரு? இது வந்து ஒரு திவாலான வங்கியிலிருந்து கொடுக்கப்பட்ட முன் தேதியிட்ட காசோலை என்று சொல்கிறார். அதாவது இது வந்து வேலைக்காகாது, இந்த ஒரு செக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இல்லை பேர் இல்லாத ஒரு பேங்க்லேருந்து, அதை மாதிரிப்பா இது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ் மிஷன் அவர் வந்து அதை வந்து அவர் புறக்கணிக்கிறாரு. அடுத்தது வந்து டூ ஆர் டைங்கிறது சொல்கிறாரு காந்தியடிகள். வாட் இஸ் த டூ ஆர் டை? செய் அல்லது செத்து மடி. என்ன சொல்கிறாரு? காந்தி கேவ் அ கால் டு ஆல் டூ ஆர் டை. அப்போ ஸோ வி ஷால் எய்தர் ஃப்ரீ இந்தியா ஆர் டை இன் த அட்டெம்ப்ட். We shall not live to see the perpetuations of this slavery. But early next morning, 9th August 1942, Gandhi and entire Congress leadership was arrested. பாருங்க, காந்தி என்ன சொல்லிட்டாரு? இந்த இடத்துல வந்து படம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு யானை மாதிரி இருக்குது. ஃபிட் இண்டியா மூவ்மெண்ட் என்ன பண்ணுறோம்? வெள்ளையனே வெளியேறுன்னு அவங்கள வெளியே பிடிச்சி தள்ளுறோம். அப்படி நீ போகலைன்னா அடுத்த கட்டம் என்ன வேணால் செய்வோம்ப்பா, நாங்கள் சாவோம், நாங்கள் சத்தா நீயும் சாவேன், அவ்வளோதான், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி காந்தியடிகள் முடிவு எடுக்கிறார். டூ ஆர் டை. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் வந்து கன்சிடரபிள் டிசப்பாயின்ட், பாப்புலர் டிஸ்கண்டென்ட், இதில் வந்து நிறைய திருப்தி அடைய முடியாத சூழ்நிலை, intensified by the wartime shortages and steep rise in prices. The All India Congress Committee that met at Bombay on 8th August 1942
passed the famous Quit India resolution demanding an immediate end of British rule in India. ஸோ இந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுது, டூ ஆர் டை ரெசல்யூஷன் பற்றி சொல்லும்போது இம்மீடியட்டாக வந்து இந்தியாவிலேருந்து அவங்களை வெளியே விரட்டணுங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் சோஷியலிசம் பார்க்கும்போது நாட் ஓன்லி இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் இறங்குறாங்க, பொதுநலவாதிகள், நாட்டின் மேல் அக்கறை உள்ளவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் இறங்குறாங்க. அதில் த கிரேட் பார்ட் டேக்கன் தட் ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இன் ஜெயில், எல்லோரும் முக்கியமான தலைவர்கள்லாம் பாருங்கள் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், லீடர்ஷிப் இங்கே இல்லை, வெளியிலேருந்து லீடர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் அண்ட் ராமச்சந்திர மிஸ்ரா எஸ்கேப்டு ஃப்ரம் த பிரிசன், ஆர்கனைஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட். இப்போ நிறைய பேர் ஜெயிலேருந்து எப்படியா தப்பிச்சு வெளியே வந்து அவங்க வந்து மறைவான இடத்துல இருந்து திருப்பி மக்கள் அப்படி தொஞ்சு போயிடக்கூடாது பாருங்கள், அவங்கள தூக்கி விடணும், அந்த மாதிரி நடத்திட்டு வராங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உமன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் அருணா அசஃப் அலி அண்ட் உஷா மேத்தா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வானொலி மூலமாக மக்களுக்கு வந்து சுதந்திர வேட்கை எப்படி விட்டுறக்கூடாது, அவங்க வந்து அவங்கள லீடர்ஷிப் இல்லைன்னா அவங்க ஒரு தறிக்கட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட் வித் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபங்க்ஷன் டில் நவம்பர் 1942 மூலமாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ பீப்புள் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது மக்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சரி இது வரைக்கும் வந்துட்டோம், இன்னி போராடுவோம் நாங்கன்றது. The people attacked the government buildings, railway stations, telephone and telegraph. This was particularly widespread in Madras. Parallel to the governments were established the Satara, Orissa, Bihar, யுனைடெட் ப்ராவின்சஸ் அட் பெங்கால். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சிகள், மக்கள் எல்லா இடத்துலையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்களை இடிக்கிறது, டெலிகிராஃப், ரயில்வே ஸ்டேஷன்ஸை அழிக்கிறது, எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7,000 people were killed and more than 60,000 were jailed. பாருங்கள், நம்ம இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், யார் பேர் தெரியுமா நமக்கு, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, 7,000 மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க, 60,000 பேருக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் official including the policemen helped the negotiate nationalist, railway engine drivers and pilot transported bombs and other materials for the protesters. புரட்சியாளர்களுக்காக நிறைய ஹெல்ப் ஹேண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா ரயில்வே என்ஜின்ஸ் ஓட்ட மாட்டோம், ரயில்வேஸ் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், அவங்களுக்கான கையெறி உண்டுகள், அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த புரட்சியாளர்களுக்கு நிறைய ஹெல்ப்பிங் பண்ணுறாங்க. இப்படியும் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்கணும். சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் காங்கிரஸுங்கிற உருவாக்குறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவர் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கிரேட் லீடர், ஒரு பெரிய வாரியர், ரொம்ப தைரியமான ஆள். ஆனால் இவர் வரத காந்தியடிகள் விரும்பலை. ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப ஒரு மோடஸ்டி கிடையாது, இவர் வந்து எக்ஸ்ட்ரீமிட் லெவலில் இருக்கிறார். அதனால் வந்து அவர் இருந்தால் ஒரு சரியான முடிவெடுக்க முடியாதோன்னு காந்தி நம்பினதால் இவர் வந்து நம்ம பார்த்தோம். பட்டாபி சீதாராமையா அவருக்கு இவர் காங்கிரஸ் லீடராக செலக்ட் ஆகும்போது இவர் காந்தியடிகளுடைய ஒத்துழைக்க அவருடைய ரிலேஷன்ஷிப் சரியாக கிடைக்காதால அவர் அதுலேருந்து பதவி ராஜினாமா பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. இந்த இந்தியன் தாத்தாவில் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சுபாஷ், அந்த கேப்பு, அந்த பூட்ஸ் போட்டிருக்கா மாதிரி, இதெல்லாம் நம்ம இதிலே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லே. இவர் வந்து ஐஎன்ஏ அப்படின்றத உருவாக்குறாரு, இந்திய சுபாஷ் சந்திர போஸ். அதை பிரிட்டிஷ்காரங்க விரும்பாத சூழலில் இவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. ஆனாலும் ஹி வாஸ் டிஸ்கைஸ்ட் அண்ட் எஸ்கேப்டு ஃப்ரம் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மாறுபடைஞ்சு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அவர் எப்படியாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு போய் அங்கே போய் நம்ம உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் வந்து அவர் அந்த போர் முடிவில் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யா வந்து பிரிட்டனோட கூட்டணி வச்சிடுறாங்க. அப்போ அவர் அங்கே போக முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து சப்மரைன் மூலமாக தப்பிச்சு வந்து சிங்கப்பூரில், ஜப்பானில் சிங்கப்பூர் பகுதியில் நம்ம போர் கைதிகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களெலாம் வந்து பர்மா, மலாயா அந்த இடங்களெல்லாம் வந்து மலேசியா அந்த இடங்கள்லாம் வந்து அவங்கள வந்து போர் கைதிகளாக வச்சுருப்பாங்க. அந்த இந்திய வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போர் ட்ரைனிங் கொடுக்குறாரு, வார் டாக்டிக்ஸ் கொடுக்குறாரு. ஒரு வேலைக்கு நம்ம ஆங்கிலேயர்களை ஆர்ம்டு வச்சு தான், ஆயுதங்களை வைத்து தான் விரட்டணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாருங்கள் எப்படி மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களை ரெடி பண்ணுறாரு. ஸோ ஈ டேக் கிரேட் பார்ட் இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் பார்க்கப்பட சிறந்த வாரியராக இருக்கார். அவர் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்கள வீரர்களை ரெடி பண்ணுறாரு. பட் வாட் இஸ் தட் இன் ஃபேட் பார்த்திங்கன்னா அவர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட இணைந்துக்கிட்டு ஒரு படையை உருவாக்கி அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஜப்பான் தோல்வி அடைஞ்சிச்சு. ஜப்பான் தோற்று போச்சுன்னா அமெரிக்கா கீழே ஜப்பான் வந்து சரண்டர் ஆகணும். அப்போ அந்த ஐஎன்ஏ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் அவர் வந்து ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணும்போது அவர் இறந்து போயிட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் இட் இஸ் அ கிரேட் மிஸ்ட்ரி
இன் ஹிஸ்ட்ரி. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, விதவுட் மிஸ்ட்ரி நோ ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி அவர் இறந்து போயிட்டார். பட் அவர் வந்து இப்போ ஸ்கில்டா இல்லை உண்மையிலே ஆக்சிடெண்ட்டானு இன்னை வரைக்குமே சரியான முறையில் தெரியலை. ஸோ கடைசி ஃபைனலியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கு இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஆல் ஓவர் த இந்தியா. எல்லா இந்திய பகுதிகள் அந்த கிளர்ச்சிகள் நடக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பகுதியெல்லாம் நம்ம புக்கில் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஸ்டினில் வரும். எல்லா இடத்துலையும் இந்த கிளர்ச்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. நாட் ஓன்லி தட், இது அந்த காலத்தில் வந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி ரிவோல்ட், இந்தியன் நேவி கப்பல் படை, விமானப்படை, ஆயுதப்படை, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. நாங்கள் வந்து விமானங்களை பாருங்கள், இந்தியன் சைலர்ஸ் இன் ரிவோல்ட், 6 hours பேட்டில் வித் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸு. இந்தியன் சைலர்ஸு நாங்கள் வந்து பிரிட்டிஷை வெளியே தரத்தணும், நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஏர்ஃபோர்ஸ் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆயுதம் இருந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோம். எல்லாருமே ஒரு பக்கம் காங்கிரஸ் லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாலும் அந்த தலைமைத்துவம் இல்லைனாலும் கூட இப்போ ஒரு 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 நாலேஜ் கிடச்சிச்சு, நம்மளுடைய என்ன எய்ம் ஆங்கிலேயர்களை வெளியே தரணும். அப்போ எல்லா பக்கத்துலேருந்து ஒரு எதிர்ப்பை வலிமையாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்க, ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட். அவங்க வந்து சரண்டர், அவங்க வந்து அந்த எதிர்ப்பை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி தட், முஸ்லீம் லீக் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே கால் பை முஸ்லீம் லீக். முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து நவகாலிங்கிற இடத்துல ஒன்றா சேர்ந்து அவங்க தங்களுடைய எதிர்ப்பை வந்து செய்கிறாங்க. தட் இஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் டே. எல்லோரும் ஒன்றா எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை முஸ்லீம் பார்ட்டிலேருந்து செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஃபைனலாக நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இங்கே வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ், சிம்லாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வேவல் அப்படிங்கிற ஒரு பிளான் என்ன சொல்கிறாருன்னா, இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்துஸும் முஸ்லீம்ஸும் சமபாதியாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ட்ரிக்கியாக வேலை செய்கிறாங்க, ஏன்னா இது நடக்காதுன்னு தெரியும். அதனால் எப்படியாவது ஒரு பொறி வைக்கிறது. இந்துஸ் முஸ்லீம் சேர்ந்து ஒரு ஒரு இன்ட்ரீம் இடைக்கால அரசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இடைக்கால அரசுனா ஒரு நான் உங்களுக்கு சுதந்திரம் தரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. பட் ஜின்னாஸ் என்ன சொல்லிட்டாரு, ஜின்னாவோட வியூ பிரகாரம் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை எங்களுக்கு வந்து ப்ராவின்ஷியல் எலெக்ஷனில் எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க அப்படிங்கிறத ஸ்டாண்ட் பையாக நின்னார். கேபினெட் மிஷன், இது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேபர் பார்ட்டி பற்றி பேசினாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையில் மாகாணங்கள், அதாவது சென்ட்ரல் மத்தியில் ஒரு அரசு, மாநிலங்கள்லாம் மாகாணங்கள் சேர்ந்து ஒரு அரசு அமைக்கணும் அப்படிங்கிறதுல கேபினெட் மிஷன். இதில் வந்து பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர், இவங்க லில்லிட்கோ தலைமையில் இவங்க இந்த ஒரு அமைச்சரவை வந்து இதை பற்றி முடிவு செய்கிறதுக்காக அந்த கேபினெட் மிஷன் இந்தியாவுக்கு வரப்படுகிறது. இதையெல்லாம் முடித்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரி கவர்மெண்ட் ஜவஹர்லால் நேரு வாஸ் ஃபார்ம்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே பிரிட்டனில் வந்து யார் வந்துடுறாரு, லில்லிட்கோ வராரு. அவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு, இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஆச்சு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டனை இந்தியாவுக்கு அனுப்பி விடுறாரு. மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்டர்ரீம் கவர்மெண்ட், அதாவது இது வந்து 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. 46 ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க, இந்தியா நல்லா ஆட்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ட்ரையலாக இன்டர்ரீம் கவர்மெண்ட் ஹெடட் பை த ஜவஹர்லால் நேரு வாஸ் ஃபார்ம்ட் இன் செப்டம்பர் 1946. After some hesitation with the Muslim League joined in October 1946, its representative the Liaquat Ali Khan was made the finance member in February 1947. The Clement Attlee declared that the power would be transferred in June 1948. Lord Mountbatten was sent as a viceroy to India with a specific task of transfer of power. June 1947, Mountbatten plan was announced. It proposed power would be transferred on the basis of dominion status to India and Pakistan. Mountbatten வந்து என்ன பண்ணுறாரு, ஓகே இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறாரு. ஸோ the princely states would have joined either India or Pakistan. அப்போது இன்னும் இணையாத மன்னராட்சி பெற்ற இடங்கள் வந்து நீங்கள் இந்தியா கூட விரும்பினா இருந்துக்கோங்க, இல்லாட்டி பாகிஸ்தான் கூட என்னென்னா என்னென்னா நீங்கள் சேர்ந்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. பவுண்ட்ரி, இந்த ராட்க்ளிஃப் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ராட்க்ளிஃப் ப்ரவுன் அவர் தான் அந்த பவுண்ட்ரி கொடுக்குறாரு. இந்தியா பாகிஸ்தான் எல்லை வரையறுக்கப்பட்டு பிரிக்கப்படுகிறது. ஸோ what would be announced after the transfer of Punjab and Bengal legislative assemblies would vote on whether they should be partisan. இப்படியாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறாங்க மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைனலி இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. The Mountbatten Plan was given either by the enactment of Indian independence on 18 July 1947
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் கொண்டாடுறோம். அது வந்து ஜூலையில் தான் அது பேசப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு சைன் ஆகி வரும்போது நம்ம ஆகஸ்ட்டில் தான் அதை எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் த ஆக்ட் ஆஃப் abolish the sovereignty of the British Parliament over India. ஸோ அந்த இறையாண்மையை வந்து எடுத்து ஒரு இந்தியாவுடைய சட்டமன்றத்தை அமைக்கப்படுகிறது. இந்தியாஸ் பார்ட்டிஷன் இந்த டூ டொமினியன்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 15th August 1947 இந்தியா ஒன் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே என்னாச்சு, அரைவல் ஆஃப் ரெஃப்யூஜஸ் இன் த வேக் ஆஃப் த பார்ட்டிஷன். ஸோ இந்தியாவில் இருக்கவங்களாம் மைக்ரேட் ஆகி ஒரு வேலைக்கு அவங்க பாகிஸ்தான் போகணும்னு சொன்னால் அவங்க பாகிஸ்தானுக்கு போனாங்க. ஒரு வேலைக்கு பாகிஸ்தானில் இருக்கவங்க யாராவது ஹிந்துஸ் இந்தியாவுக்கு வரணும். பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டுருக்கு, அதை பிரித்த உடனே பாகிஸ்தான் பகுதியில் வாழ்ந்திருந்த இந்தியர்கள் யாராவது ஹிந்துஸ் அவங்கெல்லாம் வந்து எங்கே வந்துடலாம், இந்த பக்கம் மைக்ரேட் ஆகி வரலாம். இல்லை இந்தியரில் இருக்க முஸ்லீம்ஸ் என்ன பண்ணலாம், மைக்ரேட் ஆகி பாகிஸ்தானுக்கு போகலாங்கிற விதிமுறை கொடுத்தோன்னே மக்கள் பாருங்கள் எல்லாரும் பஞ்ச் பஞ்சா தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு த பிளேசஸ். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன் 19 காந்தி அடிகளுடைய பாட்டோட இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். நெக்ஸ்ட் லெசன் நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன விதத்தில் இதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.